அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது பீக்கங்காய் துவையல். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பீக்கங்காய் துவையல் செய்ய போகிறேன். அது தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பீக்கங்காய் எடுத்துருக்கேன். இது தோல் மட்டும்தான் நான் பாய்ப்பேன். சின்ன வெங்காயம் 3, 2 பல் பூண்டு, 2 பட்டை மிளகாய், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக புளி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, தேவையான அளவு உப்பு. இப்போ நான் தோல் சீவ போகிறேன். இந்த நுனியை எடுத்துருங்க. ஓகேவா, எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோல் சீவ போகிறோம். 3 துண்டாக நான் வெட்டியிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, இந்த தோலை நம்ம எடுக்க வேண்டாம். அழகாக மெலிசாக இப்படியே செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த தோல் தான் நம்ம பாய்க்க போகிறோம். ஓகேவா, இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், தோலில் நான் சீவி எடுத்துட்டேன். இப்போ நான் சின்னதாக கட் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நம்ம இப்படி கட் பண்ண வேண்டாம். ஓகேவா, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் எண்ணெய் போட்டு ஊற்றிட்டேன். இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னா, உளுந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பருப்பு, இது ரெண்டையும் நல்லா வேக விடுங்க. 2 வெந்துக்கிட்டு இருக்கு. இது கூட வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, இது நல்லா வேக விடுங்க கொஞ்ச நேரம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, பீக்கங்காயோட தோலை இதில் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வடையெல்லாம் போகணும் நல்லா. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஓகேவா, கொஞ்ச நாள் வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஆற வச்சு பிளெண்டர் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ நான் நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ நான் பிளெண்டர் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ பிளெண்டர் பண்ணலாம். ஓகேவா, இது கூட நான் புளி சேர்த்துக்கிறேன். புளிப்புக்கு புளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்குங்க. இந்த சைஸ் அளவு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு லேசாக தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப ஊற்றாதீங்க. அரை டீஸ்பூன் கூட ஓகே தான். ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பாருங்கள், அரைச்சோடனே நல்லா பாருங்கள், நல்லா மெலிசாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்ட பிறகு இதை நான் மங்களை எடுத்து காமிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இது கூட நம்ம கடுதாளிப்பு கருவேப்பிலையும் கடுதாளிப்பும் இப்போ தாளிச்சியில் ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ கடுதாளிப்பு சேர்த்துக்கலாம். ஓகேவா, சேர்த்தாச்சு. இது கூட நான் நல்லா கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நான் கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக வெடிக்கும், வீடியோ எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போ வெங்காயம் அதில் கொட்டிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இதை ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ கருப்பில் வேணுமோ போட்டுக்குங்க. எனக்கு கருப்பில் கூட போட்டால் ரொம்ப பிடிக்கும், வாசமாக இருக்கும். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. பாருங்கள், இப்போ இதை நம்ம கிண்டி விட போகிறோம். இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது சோத்துல போட்டு சாப்பிட்டோமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பீக்கங்காய் தோலை வீசாமல் இந்த மாதிரி துவையல் செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.
பீக்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.